இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காம்பினேஷன் ஆஃப் 4 காம்பினேஷன்ஸ் இருக்குது, பேசிக் காம்பினேஷன்ஸு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸோட காம்பினேஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த சென்டர் போர்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா இருக்கா? இல்லை. ஆனால் நம்மளால் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும், சர்க்கிள்ஸோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து இந்த 4 சர்க்கிள்ஸோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இந்த சாப்டர் இந்த போர்ஷனில் பார்க்க போகிறோம். அப்போ இதில் 4 பேசிக் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த 4 பேசிக் காம்பினேஷன்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிக்க வேண்டியது வரும். அதாவது எதுலேருந்து எந்த பார்ட்லேருந்து எந்த போர்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த நம்மளுக்கு ரிக்வயர்டு ஏரியா கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்னென்னா சர்க்கிள் ஆர் செமி சர்க்கிள் வித் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிளில் சர்க்கிள் ஆர் செமி சர்க்கிளோட காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்னென்னா, இப்போ இது வந்து 2 செமி சர்க்கிள் இருக்குது. இந்த 2 செமி சர்க்கிளோட ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் உங்களுக்கு கிவன் டேட்டாவில் இந்த சர்க்கிளோட எந்த டைமென்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சர்க்கிளுக்கு என்ன ரிக்வயர்ட் டைமென்ஷன் வேணும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு? ரேடியஸ் வேணும். ஆனால் ரேடியஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கொயரோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஸ்கொயரோட டைமென்ஷன்லேருந்து இந்த சர்க்கிளோட டைமென்ஷனை வந்து நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த ஸ்கொயரோட சைடு வந்து இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் இல்லையா. அப்போ அந்த ஸ்கொயரோட டைமென்ஷனில் வந்து இந்த சர்க்கிளுக்கு தேவையான ரேடியஸை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் வந்து 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் என்ன? சேம் சென்டரில் வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ஃபார்ம் ஆன 2 சர்க்கிள் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் இந்த ரெட் பெனில் ஷேட் பண்ணியிருக்கிற ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த செக்டாரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், இந்த சின்ன செக்டாரையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த பெரிய செக்டார்லேருந்து சின்ன செக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன், இந்த போர்ஷனுக்கு வந்து இந்த போர்ஷனோட ஏரியாவை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்பினேஷன் ஆஃப் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். இதில் இந்த ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஏரியா ஆஃப் செக்டாருக்கும் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் செக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் கிடைச்சிடும். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் எ சர்க்கிள் வித் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்பினேஷன் ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் அண்டு ட்ரையாங்கிள் ஆர் ஸ்கொயர். இதில் பாருங்கள், ஒரு குவாட்ரண்ட் இருக்குது, நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஏரியா ஆஃப் அன்ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி இந்த ப்ளூ பெனில் ஷேட் ஆகிருக்கிற போர்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு குவாட்ரண்ட் தெரியும், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தெரியும், அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் ப்ளூ கலர் இது கிடச்சிடும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, இது 90 டிகிரின்னு தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயரை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கொயரோட சைடு நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ரேடியஸ் தெரியும் இல்லையா, இந்த ரேடியஸ் தான் வந்து இந்த ஸ்கொயரோட டைகனல் இல்லையா. ஏன்னா ரேடியஸ் இங்கே என்னவோ அதே தான் இங்கேயும். அப்போ இந்த ஸ்கொயரோட டயக்னல் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்கொயரோட டயக்னல்லேருந்து நம்ம வந்து ஸ்கொயரோட சைடை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்கொயரோட சைடு ஏ அப்படின்னா ஸ்கொயரோட டயக்னல் வந்து √2a இருக்கும் இல்லையா. இது வந்து சைடு அப்படின்னா டயக்னல் வந்து √2a இருக்கும். இந்த இதை வச்சு நம்மளால் ஸ்கொயரோட சைடை கண்டுபிடிச்சி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கிவன் டேட்டாவை வச்சு நம்மளுக்கு வேணுங்கிற ரிக்வயர்ட் டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கு வி ஹவ் டு ப்ராக்டிஸ். இதில் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன் வித் PQ equal to 24 centimeter and PR is equal to 7 centimeter and O is the center of circle. இப்போ இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு கிவன் என்ன? PQ இந்த கார்டோட டைமென்ஷன் இருக்குது, இந்த RPயோட PRோட டைமென்ஷன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா வேணும். அப்போது இது வந்து ஒரு செமி சர்க்கிளாக இந்த QR லைன் வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்.
அப்போ இந்த செமி சர்க்கிள்லேருந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேடட் ரீஜியன் கிடச்சிடும். இப்போ இந்த ரீஜியன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால், அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம். இந்த செமி சர்க்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ செமி சர்க்கிளோட ஏரியா தெரியணும்னா இந்த ரேடியஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அது நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த ட்ரையாங்கிளோட இந்த ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 24, இது வந்து 7. இப்போது இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா செமி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற எந்த ஒரு ஆங்கிளுமே 90 டிகிரி தான். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து இங்கே இல்லாமல் இங்கே இருந்துச்சுனாலும் இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுவும் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். இல்லை இங்கே இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். இது 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ செமி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற எந்த ஆங்கிளாக இருந்தாலும் அது 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ இது 90 டிகிரினா இது கண்டிப்பாக இது வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னால் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைபார்டினியூஸ் சைடை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இதில் கியூஆர் தான் ஹைபார்டினியூஸ் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைபார்டினியூஸ் சைடு. அதனால் நம்மளுக்கு இது 7ன்னு தெரியும், இது 24ன்னு தெரியும். அப்போ கியூஆர் என்னவாக இருக்கும்? அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் square root of pq square plus pr square, that is 24 square plus 7 square, that is root of 625, that is 25 centimeter. அப்போ இது 25 சென்டிமீட்டர்னா இதில் பாதினா இதோட ரேடியஸ் 25/2. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்னா pi r square by 2, that is 22/7 into 25 into 25 divided by 2 into 2 into 2. இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா 6875/28 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ½ into பேஸ் into ஹைட். பேஸ் 7, ஹைட் 24. அப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 84. இப்போ 6875/28லேருந்து 84 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் கிடச்சிடும். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் 4523/28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன் with the radii of two circles of 7 cm and 14 cm. இதில் இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் 7 cm, பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் 14 cm. இந்த ஏஓசியோட ஆங்கிள் 40 டிகிரி அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த இதில் பார்த்த எக்ஸாம்பிளில் பெரிய செக்டார்லேருந்து சின்ன செக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் கிடச்சிடும். ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் அவுட் சைட் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் இன்னர் சர்க்கிள். ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் அவுட்டர் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? θ/360 into pi capital R square minus θ/360 into pi small r square. இப்போ θ/360 into pi capital R square minus small r square, இது காமன் எடுத்துக்கலாம். இப்போ கேபிட்டல் ஆர் நம்மளுக்கு 14ன்னு தெரியும், ஸ்மால் ஆர் 7ன்னு தெரியும். சால்வ் பண்ணிங்கன்னா 154/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஷேடட் ரீஜியன். இதோட ஏரியா வந்து 154/3 centimeter square. Next problem பாருங்க. From each corner of a square of side 4 cm, a quadrant of circle of radius 1 cm is cut, and also a circle of diameter 2 cm is cut as shown in the figure. Find the area of the remaining portion. அதாவது இந்த ஸ்கொயர் வந்து 4 cm, இதோட சைடு வந்து 4 cm. இதில் இந்த குவாட்ரண்ட்டோட இதில் வந்து 1 cm, இதோட டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த ஷேடட் ரீஜியனோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 குவாட்ரன்ஸு ப்ளஸ் இந்த சர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? 4 ஸ்கொயர். ஏன்னா 4 த சைடு ஸ்கொயர் தான் ஏரியா. அப்போ 4 ஸ்கொயர் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அப்போ 1 குவாட்ரண்ட்டோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 குவாட்ரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? θ/360 into pi r square. இப்போ தீட்டா வந்து குவாட்ரண்ட்டுக்கு எப்பவுமே 90 டிகிரி. அப்போ 90/360 into 22/7 into ரேடியஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. அப்போ 1 ஸ்கொயர். அதை சால்வ் பண்ணால் 22/7 வரும். இப்போ 4 குவாட்ரண்ட்ஸ்க்கு என்ன? சாரி, இது வரும். இப்போ 4 குவாட்ரண்ட்ஸ்க்கு 4 into 90/360 into 22/7 வந்து இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா 22/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட்ஸ். அடுத்தது ஏரியா ஆஃப் இந்த சர்க்கிள், இதோட டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா pi r ஸ்கொயர் 22/7 into 1 into 1, that is 22/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஷேடட் போர்ஷனோட
ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் these 4 quadrants மைனஸ் ஏரியா ஆஃப் this circle. இப்போ 16 minus 22/7 minus 22/7, that is 68/7 centimeter square. Next question. ABC is a quadrant of a circle of radius 14 centimeter and a semicircle is drawn with BC as diameter. Find the area of shaded region. அதாவது ஒரு குவாட்ரண்ட் இருக்கு. இந்த குவாட்ரண்டோட ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் and a semicircle is drawn with BC as diameter. அதாவது இந்த ரெண்டு இதை எடுத்துக்கிட்டு ஒரு செமிசர்க்கிள் வரைகிறாங்க. இதில் ஷேடட் ரீஜனோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து ஒரு செக்டார் இல்லையா, இது செக்டார், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். அப்போ இதை வச்சு தான் நம்ம ஏதாவது பண்ணணும். அப்போ யோசிக்கணும். ஏரியா ஆஃப் இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் ஹோல் ஃபிகர் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த ஏரியா ஆஃப் செக்டாரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இது கிடச்சிரும் இல்லையா. ஏரியா ஆஃப் ஹோல் ஃபிகர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். அதாவது இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் கூட இந்த செமி சர்க்கிள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோல் ஃபிகரோட ஏரியா கிடச்சிடும். அதிலிருந்து ஏரியா ஆஃப் செக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, தட் இஸ் ½ இன்ட்டு பேஸ் 14 ஹைட் 14, அப்போது 98 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? πr²/2. πr²/2ல் ஆர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஆர் தெரியாது. ஆனால் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பிசியை கண்டுபிடிச்சிடலாம். அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம், BC is equal to square root of AB square plus AC square, that is 14 square plus 14 square, that is equal to 14√2 centimeter. இப்போ diameter 14√2னா radius எவ்வளோ? divided by 2, 7√2 centimeter. அப்போ ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் வந்து πr²/2, that is 22/7 into 7√2 into 7√2/2, 7 7 cancel, √2 into √2 வந்து 2, அந்த 2 இந்த 2 cancel, so 22 into 7 154 centimeter square. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா ஆஃப் செக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்? θ/360 into πr², 90/360. ஏன் θ 90 எடுத்துக்கிட்டோம்? குவாட்ரண்ட்டுங்கிறதுனால. இப்போ 90/360 into 22/7 into r வந்து 14 into 14, that is 154 centimeter square கிடைக்குது. இப்போ 98 plus 154 மைனஸ் இந்த 154, இது கேன்சல் ஆயிரும். இப்போ 98 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து இந்த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஆன் எ ஸ்கொயர் ஹேண்ட் கர்ச்சீஃப் 9 circular designs each of radius 7 centimeter are made. Find the area of the remaining portion of the handkerchief. அதாவது ஒரு ஸ்கொயர் ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்குது. அந்த ஸ்கொயர் ஹேண்ட்கர்ச்சீஃபில் 9 circular designs இருக்குது. அதோட ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் இல்லாமல் இந்த பிளாங்காக ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இதோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஏரியா ஆஃப் 9 circles போட்டோன்னா இந்த ரிமைனிங் போர்ஷனோட ஏரியா கிடச்சிடும். அப்போ நீங்கள் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் எவ்வளோவா இருக்கும்? 14 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ 3 சர்க்கிளோட டயாமீட்டரையும் சேர்த்துனா இந்த ஸ்கொயரோட சைடு கிடச்சிடுமா? தட் இஸ் 14 + 14 + 14, 14 + 14 28, 28 + 14 42. அப்போ ஸ்கொயரோட சைடு எவ்வளோ? 42. அப்போ ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம், 42 ஸ்கொயர். அப்புறம் இந்த டிசைன்ஸோட இதை சப்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன் கிடைக்கும். அப்போ இதோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். அப்போது πr² போட்டிங்கன்னா ஒரு சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும். அதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 சர்க்கிள்ஸோட ஏரியா கிடைக்கும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர்லேருந்து 9 சர்க்கிள்ஸோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் போர்ஷனோட ஏரியா கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எனக்கு சொல்யூஷன் அனுப்புங்க. இதில் இந்த 6th ப்ராப்ளம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் diameter of AB is 12 centimeter long. AB is trisected at points P and Q. Find the area of the shaded region அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ எப்படி இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த செமி சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிங்க. இந்த செமி சர்க்கிளோட ஏரியாவிலிருந்து இந்த செமி சர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த அப்பர் ஹாஃபில் இருக்கிற ஷேடட் ரீஜன் கிடச்சிரும். இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் உங்களுக்கு இருக்கா கொஷினில்? டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து ட்ரை செக்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 12 3ஆக பிரிச்சிங்கன்னா இது 4, இங்கேருந்து இங்கே 4, இங்கேருந்து இங்கே 4. அப்போ இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4, இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2. அதே மாதிரி இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் 4, இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் 2. இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும், இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் கிடச்சிடும். இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி சொல்யூஷன் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் OACB is a quadrant. OACB is a quadrant of circle with the center O and radius 3.5 cm. If OD is equal to 2 cm, find the area of the quadrant and find the area of the shaded region அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? ரேடியஸ் வேணும் இல்லையா? அப்போ ரேடியஸ் இருக்குது, OA ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். θ/360 இன்ட்டு πr² ஃபார்முலா போட்டிங்கன்னா குவாட்ரண்ட்டோட ஏரியா கிடச்சிடும். ஷேடட் ரீஜியனோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்லேருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் கிடச்சிடும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் வேணுமா? இப்போ குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் தான் வந்து இதோட பேஸு. ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு OD 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ½ இன்ட்டு 2 இன்ட்டு 3.5 தான் வந்து இதோட ஏரியா. ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்லேருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணி ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிச்சி இந்த சொல்யூஷனும் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ஃபிகர் ABCD is a square of side 14 சென்டிமீட்டர். ABCDன்னு ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோட சைடு வந்து 14 சென்டிமீட்டர். இதோட சைடு 14 சென்டிமீட்டர்னா வித் சென்டர்ஸ் ABCD 4 சர்க்கிள்ஸ் ஆர் ட்ரான். இதை சென்டராக வச்சு 4 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? இதோட சைடோட பாதி. அப்போ இது 14 சென்டிமீட்டர்னால் இது ஒவ்வொரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏரியா ஆஃப் 1 செக்டார் கண்டுபிடிக்கணும். 4 செக்டார்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் 4 செக்டார்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் கிடச்சிடும் இந்த ப்ராப்ளமில். இதுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபிகர் டெபிக்ட்ஸ் எ ரேசிங் ட்ராக் whose left and right ends are semi circular. அதாவது ஒரு ரேசிங் ட்ராக் இருக்குது, இந்த ரெண்டு எண்டு வந்து செமி சர்க்கிள்ஸாக இருக்குது. The distance between two inner parallel line segments is 60 meter and they are each 106 meter long. அப்படின்னா என்ன? Distance between two inner parallel line segments is 60 meter. அதாவது இதுக்கும் உள்ள கேப் வந்து 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. and they are each 106 meters long. அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் 106 meters long. இந்த செமி சர்க்கிளை ஆட் பண்ணக்கூடாது. இன்னர் பேரலல் லைன் செக்மெண்ட்ஸுக்கு தான் 106 meter long. இஃப் த ட்ராக் இஸ் 10 meter wide அப்படின்னா இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவில் இருக்கிற இது வந்து 10 meter wide. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த ட்ராக் along its inner edge, the area of the track. இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க, அதே மாதிரி இதோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? the distance around the track along its inner edge கண்டுபிடிக்கலாம். அதாவது இதோட பெரிமீட்டர் இது 106, இது 106 ப்ளஸ் இதோட 2 இந்த செமிசர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த செமிசர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், the distance around the track along its inner edge அப்படின்னு என்ன மீனிங்கு? PQRS plus 2 into circumference of its inner edge. அப்போ PQ என்ன? 106, RSும் 106 plus circumference of இது என்ன? 2πr இல்லையா? அப்போது இது ரெண்டும் செமி சர்க்கிள்ங்கிறதுனால ரெண்டு செமி சர்க்கிள் ஆட் பண்ணால் ஒரு சர்க்கிள் கிடச்சிடும். அதனால் 2 into π into நம்மளுக்கு ரேடியஸ் தெரியுமா?
ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாதியிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 30, இங்கிருந்து இங்கே எவ்வளோ 30னா இதுவும் 30 தான், ஏன்னா இது வந்து ரேடியஸ். அப்போ 2πr 60/2, 2π × 60/2. இது 2 செமி சர்க்கிள்ங்கிறதுனால இந்த 2 வருது. இது வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், செமி சர்க்கிளுக்கு /2 போடுறோம். இந்த 2 இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், 60π மட்டும் வரும். அப்போ 106 + 106 + 60π, அதோட ஆன்சர் வந்து 2804/7 மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த ட்ராக் எல்லாம் இன்னர் எட்ஜ் மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, நெக்ஸ்ட் கொஷின் ஏரியா ஆஃப் த ட்ராக் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ராக் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து 4 இதாக டிவைட் பண்ணிக்கணும். அதாவது இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் அவுட்டர் ட்ராக் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ட்ராக், that is equal to area of rectangle ABCD plus 2 × area of semicircles minus area of rectangle PQRS அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அதாவது 2 மெத்தட் இருக்குது. இப்போ இதில் என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பெரிய ஏரியாவிலிருந்து இந்த சின்ன ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் போர்ஷன், ஷேடட் போர்ஷன் கிடச்சிடும். இப்போ பெரிய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடி ப்ளஸ் இதோட அவுட்டர் செமி சர்க்கிளோட ஏரியா, அதாவது இது 60னா இந்த பக்கம் 7, டோட்டலாக 80 இருக்கும். அப்போ 40, இங்கேருந்து இது 60, இது ஒரு 10, இது ஒரு 10, டோட்டலாக 80 இருக்குது. 80னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ 40. அப்போ ரேடியஸ் 40ன்னு வச்சு ஒரு செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க. அதே மாதிரி ரேடியஸ் 40ன்னு வச்சு ஒரு செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த செமி சர்க்கிளோட ஏரியா, இந்த செமி சர்க்கிளோட ஏரியா, 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா ஹோல் ஃபிகரோட ஏரியா கிடச்சிடும். அதுதான் என்னதுன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது இந்த போர்ஷன் மட்டும், இந்த போர்ஷன். நெக்ஸ்ட் இதிலிருந்து என்னத்தை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், 106 × 80ங்கிறது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்புறம் இது வந்து ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸு. அடுத்தது இதிலிருந்து என்னத்தை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ராக்கோட இன்னர் லைனோட இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது 106 × 60ங்கிறது அந்த ரெக்டாங்கிள் ப்ளஸ் இது வந்து இன்னர் செமி சர்க்கிள்ஸோட ஏரியா. இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் 4320 m². இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதையும் தனியாக சொல்யூஷன் அனுப்புங்க. Let us discuss the answers if you have doubt.